அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க. நிறைய பேர் படித்து முடித்தவுடன் என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு ஒரு ஆம்பிஷன்ல படிப்பாங்க. சில பேர் எடுக்கிற படிப்பு அந்த 10வது வகுப்பு முடித்த உடனே +1 +2 அதில் தான் அவங்க என்னவா ஆகணும், ஒரு இன்ஜினியர் படிக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, ஒரு அக்கௌண்டன்ட் படிக்கணுமா, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக படிக்கணுமா, ஒரு போலீஸ் வேலைக்கு போய் படிக்கணுமா, என்ன விதமான நாம் படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி சேர்ற வகுப்பு தான் இந்த +1. இப்போ இந்த +1 +2 அதை தேர்ச்சி பெற்று முடித்த உடனே, பாஸ் ஆன உடனே அடுத்தது டிகிரிஸ் இருக்கு. அந்த டிகிரிக்கு அப்புறமா ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அந்த போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ், இது மாதிரிலாம் பல எக்ஸாம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நாம் படிக்கிறோம். எல்லாம் படித்து முடித்த உடனே வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த நேரம் எப்போ, அந்த வேலை எப்போ கிடைக்கும், நல்ல வேலை எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? வேலையை பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் ஐடியலாக உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது ஒரு இரும்பை அப்படியே சாதாரணமாக நீங்கள் புழக்கத்தில் விடாமல் விட்டுருந்தீங்கன்னா அப்படியே துருபிடிச்சு போயிடும், அயன். அதே மாதிரி நம்ம நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த என்சான் உடம்பு, அந்த என்சான் உடம்பை நாம் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனா தலை முதல் கால் வரை நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை நடத்த, ஜீவாதாரம், நாம் 3 வேளை உணவு உண்ண, நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்க, நமக்கு சம்பாத்தியம் இருக்கா, ஒரு தொழில் செய்கிறோமா, ஏதாவது வேலைக்கு போகிறோமா, அதற்கு உண்டான முயற்சிகளை செய்தல் அவசியம். அப்படி வேலைக்கு போகணும். ஜென்ரலா ஏதோ வரோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு வேலைன்றது ஒன்று தேடிந்தோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த படிப்புக்கு, இந்த வேலைக்காகத்தான் நான் படித்தேன், நான் எந்த இதுவும் சொல்லலை, எந்த படிப்பையும் குறைவா சொல்லலை, எந்த இதுவும் சார். உதாரணத்துக்கு நான் டாக்டர் படிப்புக்காக படித்தேன், இன்ஜினியருக்காக படித்தேன், நான் அக்கௌண்டண்ட்டுக்காக படித்தேன். அந்த படித்ததை எனக்கு வேலை அந்த மாதிரி வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு இல்லாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அடிப்படையாக நாம் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பேசிக்காக, ஒரு ப்ரிலிமினரியாக நாம் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் நாம் வேலை செஞ்சு ஆகணும். இது அவசியம். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, திருப்திகரமான வேலை. அந்த திருப்திகரமான வேலை நல்ல வேலை, அதுக்கு பேர் தான் நல்ல வேலைன்னு பேர். சந்தோஷமான வேலை, திருப்திகரமான வேலை, சிறப்பான வேலை, அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்திலே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகத்திலே லக்னம் விருச்சிக ராசியிலே இருக்கு. விருச்சிக ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இருக்கார்கள். கும்ப ராசியிலே செவ்வாய் இருக்கார். மேஷம் ராசியிலே ராகு இருக்கார். குருவும் சனியும் சிம்ம ராசியிலே இருக்கார்கள். சுக்கிரன், புதன், கேது, இந்த 3 கிரகமும் துலாம் ராசியிலே இருக்கிறார்கள். எந்தெந்த கிரகம் ஆட்சி, எந்தெந்த கிரகம் உச்சம், எந்த கிரகம் நீச்சம், நீச்சபங்க ராஜயோகம், என்னென்னலாம் யோகம், என்னென்னலாம் தோஷம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும். இப்போ நம்மளுடைய தலைப்பு, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க. நல்ல ஒரு வேலை அப்படின்னா, இந்த லா போட்டிருக்கு பாருங்க, லக்னம்னு. இந்த இடத்துலேருந்து 10வது கட்டம் என்னன்னு பாருங்க. 10வது கட்டம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10வது கட்டம் யாருடைய வீடு, யாருடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம் ராசி. சிம்மம் அப்படின்னா அது யாருடைய வீடு? சூரியன். அப்போ சூரியன் அப்படின்னாலே தெய்வம் யார் அப்படின்னா
சிவபெருமான். சரி ஐயா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், நான் வந்து ஒரு முஸ்லீம், எனக்கு வந்து சிவபெருமான் தான் சொன்னா புரியாது, நான் என்ன பண்ணலாம்? கரெக்டுங்களா நான் சொல்றது? அப்போ காலபுருஷ தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, காமனா உபயோகப்படுத்தக்கூடியது. நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு, நிலம், வாயு, நீர். அப்ப இந்த இடம் எந்த இடம் வருது உங்களுக்கு? நெருப்பு. அப்ப நெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நெருப்பிலே செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னென்ன வரும் சொல்லுங்க? நெருப்பு சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன வரும் சொல்லுங்க? கேட்டரிங், சமையல், சமையல் வேலை வரும். அப்ப அடுத்தது வெல்டிங் பண்றதுக்கு, வெல்டிங் பண்றதுக்கு உண்டான அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க வரும். இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட உண்டான வேலைகளை நாம அதற்கு உண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் சிவபெருமானை வணங்கி அவருக்கு பிடித்தமான வில்வம், அந்த வில்வத்தை கொடுத்து ஒரு பெயர், அவர் பெயர்ல முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கணும். ஆச்சுங்களா? இதுவா இல்லாதவர்கள் நெருப்பு அப்படின்னு வரும்போது நெருப்புக்கு உண்டான காரகத்துவம் என்னென்ன தொழிலோ அந்த தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது பேசிக் அடிப்படை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் 10வது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 10வது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கு அப்படின்னா குருவும் சனியும் இருக்கிறார்கள். குருவும் சனியும் இருக்கிறார்கள். அப்ப குரு சனி அப்படின்னா குருன்றவர் யார் அப்படின்னா நமக்கு வழிகாட்டி. நம்ம ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார். உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து நீ இந்த பேப்பர் வாங்கு, புதன்கிழமை இந்த ஒரு குறிப்பிட்ட பேப்பரை சொல்லி இந்த பேப்பர் வாங்கு, நீ அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி போடுவாங்க, அதை நீ பார்த்துட்டே வா, அதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நல்ல தரமான கம்பெனிகள்லாம் இருக்கு, அதுல பாரு உன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த குரு சொல்ற வார்த்தையை கேளுங்கள். நான் என்னுடைய ஒரு இதுக்கு அந்த குருன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். நான் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலே இருந்து பணி ஓய்வு பெற்றவன். அந்த பொதுத்துறை வேலைக்கு எனக்கு ஒருவர் ஒரு குருவாக தான் இருக்கார். இப்போ எனக்கு குரு தான் அவர். அவர் பார்க்கும்போது நான் குரு ஸ்தானத்தில் தான் இருந்து அவர் கூட பேசுவேன். அப்படிப்பட்டவர் அவர் என்ன சொல்வார், எனக்கு எங்க கம்பெனியில நீ அப்ளிகேஷன் கொடு அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே ஒருத்தரை வந்து நம்ம யாரையுமே நம்ம விரோதிச்சு கூடாது. எல்லாருக்குள்ளயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும். மற்றவர்களை நாம குருவா பார்க்கணும். குருவா ஒருத்தர் ஒரு இது பார்த்தோம்னா எனக்கு 23 குரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோகி சொல்லியிருக்காரு. அது மாதிரி இங்க குரு உங்களுடைய இந்த ஜாதகக்காரர் அவர் குரு சொல்வதை கேட்க வேண்டும். நம்பர் 1 என்ன ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணியிருப்பார், கேட்கணும். அடுத்தது சனீஸ்வரர். சனீஸ்வரர் அப்படின்னா என்ன ஒருத்தர் அப்படின்னா ஏழைகள், அதாவது வறியவர்கள், ஏழை எளிய மக்கள். இந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் ஆன ஒரு உதவி பண்ணுங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க, தர்மம் தலை காக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க பிரதிபலனை எதிர்பார்க்காம எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதனால இந்தா ஒரு பிடிச்சிக்கோ, ஒரு 10 ரூபாய் ஒரு டீயை வாங்கி சாப்பிடு, இட்லியை வாங்கி சாப்பிடுன்னு மனசுல நினைச்சுன்னு கொடுக்க கூடாது. உங்ககிட்ட ரூபாய் இருக்கா, ஒரு 10 ரூபாய் இருக்கா, 10 ரூபாய் கொடுங்க. அது மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், அங்கஹீனம், உடல் அங்கஹீனம் ஆனவர்கள், அவர்களுக்கு தயவு செய்து உதவுங்கள். அவர்களுக்கு உதவும். இந்த கட்டத்தில் இருக்கிற 2 பேருக்கும் நீங்கள் உதவி செய்வது நல்லது. அவர் சொல் பேச்சை கேட்பது நல்லது. யார் வந்து தெய்வம் மனுஷ ரூபேனான் இருக்கு, கடவுள் அப்படின்றவர் எந்த விதமான மனுஷ ரூபத்துல வருவாங்க. ஒரு உடல் அங்கஹீனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சக்கர வண்டியில ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த சக்கர வண்டியில உட்கார்ந்துருப்பாரு. உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயை நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வாழ்த்துவார் அவர்.
நல்லா மகாராஜனா இரு, மகாராஜா இரு, நல்லா இரு, அமோகமா இருப்பா, நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு உன்னுடைய மனசுக்கு ஏற்றபடி நல்ல உன்னுடைய பிரார்த்தனை நல்லபடியா நடக்கும்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதுதான் முக்கியம். அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இத மாதிரி இவங்களுடைய ஒரு கருணா கடாட்சம் இதெல்லாம் உங்களுக்கு இன்டைரக்டா கிடைக்கும். டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன சொல்லணும், இந்த இடத்துக்கு உண்டானது நெருப்பு அப்படின்னா, நெருப்பு அப்படின்னா கேட்ரிங் இல்லைன்னா இந்த இது பார்ப்பாங்க இல்லைங்களா, வெல்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு. நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேங்க, நான் ஏசிஎஸ் படிச்சிருக்கேன். நான் ஏசிஎஸ் படிச்சுட்டு நான் ஏங்க வெல்டிங் ஒர்க் பண்ணணும், நான் ஏங்க கேட்ரிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்கலாம். கரெக்ட். நீங்கள் பெரிய படிப்பு படிச்சிருந்தால் இன்னும் ஒன்று இருக்கு. ஒரு பெரிய தலைவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னா நாம ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச கத்துக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச கத்துக்கணும். அப்ப ரெஸ்பெக்ட் எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டே வந்தாங்க. நீ என்ன சொல்றது? ஒரு திரைப்படத்துல ஒரு 2 நடிகர்கள், அது தமிழ்ல அந்த படப்பேர் நான் சொல்லல, அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல ஹீரோ அப்படின்றது ஹீரோ, அதை தமிழாக்கம் பண்ணிக்கோங்க. அதுல 2 நடிகர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு லெவல்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி டைரக்டர் லெவல்ல டைரக்ஷன் பண்ணவர், என்ன நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் அவருடைய நகைச்சுவை நடிகர், நல்லாவும் நடிப்பார், நிறைய ஸ்டேஜ் டிராமாஸ்லாம் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவார், அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லுவார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீ எஸ்எஸ்எல்சி. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எஸ்எஸ்எல்சி. ஒரு எஸ்எஸ்எல்சியோ 8ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான் எவனோ ஒருத்தன். அவர் ஒரு அங்கஹீனமா இருக்கலாம், இல்ல ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து வழிபட்டு நாம பார்க்கணும். யாராக இருந்தாலும் நாம படிப்பை பார்க்காம அவங்க என்ன வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றத பார்க்கணும். டைரக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த தெருல நேரா போயிட்டு ரைட்ல திரும்பினீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச பாஷையை சொல்லுவாங்க அவங்க. நீங்க நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுடைய மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நடக்கும் சார், நீங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்னுவான். ஒரு 10 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. இது நடந்தது ஒருத்தருக்கு. மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் ஒரு சக்கர வண்டி வச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஒரு 20 rupees அவருக்கு சாதாரணமா போடுறாரு. அந்த 20 rupees கொடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, அவர் வேலைக்கு போறார், வேலைக்கு கேட்டிருக்காரா, வேற எந்த விஷயத்துக்காக மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நாமும் சாதாரண பக்தராக தான் வரோம், கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வரோம். அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சக்கர வண்டி ஓட்டிட்டு வர பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, அவர் பார்த்தா நல்ல தாடி இருக்கு, ஒரு இது இருக்கு, படிச்சிருக்காருன்னு தெரியல. அவர் சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க நேரா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட்ல திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு வந்திருக்கிற செய்தி நல்லா நடக்கும் சார்ன்ற ஒரு கடவுள் மனுஷ ரூபேனா இந்த பாபாவே அங்க சொல்ற மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். அது காரகம் சனி காரகம் எப்படியாவது உங்களுக்கு உதவி பண்ணும். எப்படியா சனி பேர் கர்மகாரகன்னு பேரு, சனீஸ்வரருக்கு கர்மகாரகன்னு பேரு. கர்மம் அப்படின்னா என்னன்னா தொழில். அப்போ இந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்க லக்னத்திலிருந்து 10வது இடம், அந்த 10வது இடம் என்ன ராசியோ, நெருப்பு, நிலம், வாயு, நீர், இது 4ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். அந்த நெருப்பு, நிலம், வாயு, நீர்ல என்னவோ அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கிரகம் அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா சிறப்பான வேலை, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை அதுக்கு மேலேயே கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பரிசீலனை பண்ணிக்கோங்க. உதவி தேவைப்பட்டால் தட்சிணைக்கு உட்பட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. கொடுக்க வரதை தெளிவாக கொடுத்துடுங்க. தயவு செஞ்சு வெறும் மொட்டையா ஹை அப்படின்னு போட்டு நிறுத்தாதீங்க. நான் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போட்டு வச்சிருப்பேன். தேங்க்யூ, ஐ வில் கால் யூ அப்படின்லாம் போட்டு வச்சிருப்பேன். அதனால நீ வெறும் ஹைலாம் போடாதீங்க. உங்களுடைய யூடியூப் பார்த்தேன், எனக்கு இது மாதிரி ஒரு என்ன வேணும், உங்கள் பர்பஸ் கல்யாணம் சம்மந்தப்பட்டு நீங்கள் பேசணுமா, தொழில் சம்மந்தப்பட்டு பேசணுமா, நீங்கள் என்ன பேச விரும்புகிறீர்களோ, யாருக்கு பார்க்க வேண்டுமோ அவர்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருங்க. எனக்கு இந்த பர்பஸுக்காக உங்களிடம் நான் ஜாதக பலன் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரியமான தட்சிணையை நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ செலுத்தி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு அனுப்புனதுலேருந்து நான் அப்போ அங்கே உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். நான் எப்போ உங்களுக்கு நான் சொல்லப்படும் அப்படின்னு வித் ஆல் பரிகாரம்ஸ் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களுக்கு பல விதங்களில் உங்களுக்கு உதவி செய்து வருகிறது, உதவியும் செய்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல வேலை சீக்கிரம் கிடைக்கும், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூபில் சந்திப்போம். நன்றி.